நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு குருவை வணங்கி விநாயகப் பெருமானை வழக்கம் போல் வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்றைய நாள் தொழிலாளர் தினம். ஆகவே இந்த தொழிலாளர் தினத்திலே அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை பராபவ வருடம் 1/5/2026 சித்திரை மாதம் 18ஆம் நாள். இன்றைய நாளிலே ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் சித்ரா பௌர்ணமி விசேஷம். இந்த அற்புதமான நாளிலே சிவ வழிபாடு செய்ய வேண்டும், சத்யநாராயண பூஜை செய்ய வேண்டும். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே எல்லா விதமான சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளையும் தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணம் வாங்கலாம். வாகனங்கள், வண்டி வாகனங்கள் வாங்க சிறந்த நேரம். அதேபோல் வீடு புதிதாக வாங்குவதற்கான முயற்சிகளை தொடங்க அருமையான நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 2:41 வரை சித்திரை, அதன் பிறகு சுவாதி. இன்றைய திதி இன்று இரவு 11:07 வரை பௌர்ணமி, அதன் பிறகு தேய்பிறை பிரதமை. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:41 வரை பூரட்டாதி. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் ஒரு சிலருக்கு நிச்சயமாகும். அதாவது திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்த விதத்திலே நல்லபடியாக முடியும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகக்கூடிய நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். இலவச ஆலோசனை யாருக்கும் சொல்லாதீர்கள். அவரவர் பிரச்சனை அவரவர். நீங்கள் யாருடைய விஷயங்களிலும் தலையிடாதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. நண்பர்களாலும் உறவினர்களாலும் அனுகூலங்கள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். பௌர்ணமி தினம் சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பணவரவு அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாள். சிறப்பான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். அதற்கான முயற்சிகளை தொடங்கினீர்கள் என்றால் வெற்றி பெறலாம். அதேபோல் உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும்.
நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தாய்வழி உறவுகளின் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். செய்கின்ற தொழிலிலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிலே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே நீங்கள் மேலும் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றிகள் தேடி வரும். இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கக்கூடிய நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல ஆதாயங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு வளமாக்குகின்ற நாளாக இருக்கின்றது. வாழ்வை வளமாக்கும் நாளாக இருக்கின்றது. மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். மொத்தத்தில் இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்த மாற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்து மேலும் வெற்றிகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்களால் உறவினர்களால் நல்லதொரு அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆக இன்றைய நாள் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை எல்லாம் நனவாக்குகின்ற அற்புதமான நாளாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி வழிபாடு செய்து மேலும் வெற்றிகளை பெற வேண்டும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை அதிகம் கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். அலுவலகத்திலே மேலதிகாரிகளை பணிந்து செல்வது நல்லது. வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இவற்றையெல்லாம் இன்றைய நாளிலே உபயோகிக்காதீர்கள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை போல அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். எல்லா விதத்திலும் நீங்கள் இன்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக காட்டுகின்றது. மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான யோகங்களும் கிடைக்கக்கூடிய நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள், ஏற்றமான நாள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பொருளாதாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனதிலே குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும். சொந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள்.
கும்ப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தந்தை வழியிலே அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். நண்பர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்து. இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ராம நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும், வெற்றியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். பௌர்ணமி தினம் சத்யநாராயண பூஜையை மேற்கொள்ளுங்கள். முடிந்தால் கிரிவலம் சென்று வாருங்கள். இன்றைய நாளிலே திருவண்ணாமலையிலே கிரிவலம் செய்வது என்பது கைலாயத்துக்கு சென்று வந்த பலனை நமக்கு கொடுக்கும். அற்புதமான நாள். திருவண்ணாமலைக்கு செல்ல முடியாவிட்டாலும் அருகிலே இருக்கின்ற சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். 12 ராசினருக்கும் இந்த நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஏது பிழை செய்யணும் ஏழை என கருளி, தீது புரியாத தெய்வமே, நீதி தடைக்கின்ற போரூர், நீதி தடைக்கின்ற திருப்போரூர் திருமுதலே. திருப்போரூர் முருகப்பெருமான். கந்தன் என்றாலே கருணை கடல் என்று பொருள். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு எத்தனையோ ஆலயங்கள் இருக்கின்றது. அதிலே மிக மிக குறிப்பாக அற்புதமான ஒரு கோவில் திருப்போரூர் முருகன். இந்த திருப்போரூர் முருகப்பெருமான் சென்னைக்கு அருகிலே இருக்கின்ற அற்புதமான ஊர். முருகப்பெருமான் அசுரர்களை எல்லாம் அழிக்க அவர்களோடு 3 இடங்களிலே போரிட்டார். திருச்செந்தூரிலே கடலிலே போரிட்டு இந்த மாயை, அதாவது உலகம் நிலையானது என்ற எண்ணத்தை அடக்கினார். அடுத்து திருப்பரங்குன்றத்திலே நிலத்திலே போர் செய்து கன்மத்தை அழித்தார், அதாவது வினைப்பயனை அழித்தார். திருப்போரூரிலே விண்ணிலே போர் புரிந்து ஆணவத்தை அடக்கி ஞானம் தந்தார். இதனால் திருப்போரூரிலே கந்தசுவாமி என்ற பெயரிலே முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். பொதுகை செல்லும் வழியிலே அகத்தியர் இங்குள்ள முருகனை தரிசித்து தாரகனுடன் போர் புரிந்ததால் இத்தலத்துக்கு போரூர், தாருகாபுரி, சமராபுரி என்றெல்லாம் பெயர்கள் ஏற்பட்டது. பின்னாளிலே திருப்போரூர் என்பது நிலைத்துவிட்டது. இந்த சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையிலே சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த ஆலயமானது அமைந்திருக்கின்றது. திருப்போரூர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோவிலானது கேட்டவருக்கு கேட்டவரும் கொடுக்கின்ற அற்புதமான கோவில். இத்தலத்திலே முருகன் வீட்டிலிருந்து தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருளை வாரி வாரி வழங்கி வருகின்றார். திருப்போரூருக்கு வேண்டுதல் செய்து சென்ற பக்தர்கள் யாரும் வேண்டுதல் நிறைவேறாமல் போனதே இல்லை. இந்த கோவிலானது ஓம் எனும் பிரணவ மந்திர மலை மீது அமைந்திருப்பதாக சொல்கின்றார்கள். அதுதான் ஐதீகம். இதனால் கிழக்கு நோக்கியுள்ள இத்தலத்திலே முருகனை மனம் உருகி வழிபட்டால் முருகனுடைய 6 படை வீடுகளையும் தரிசனம் செய்த புண்ணியமானது நமக்கு கிடைக்கும். இத்தலத்திலே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு காட்சி தருகின்றார். அதனால்தான் திருமணம் வரம் தருகின்ற அற்புதமான திருக்கோவிலாக இந்த திருக்கோவில் இருக்கின்றது. சுயம்பு உருவாக முருகன் தன்னை வெளிப்படுத்தியவர். அதனால் திருப்போரூருக்கு யுத்தபுரி என்ற ஒரு பெயரும் உண்டு. திருச்செந்தூரிலே கடலோரத்திலும் திருப்பரங்குன்றத்திலே தரையிலும் அசுரர்களோடு மோதி சண்டையிட்டு வென்ற முருகன் இத்தலத்திலே அசுரர்களை விண்ணிலே போர் புரிந்து அழித்தாராம். போர் நடந்த காலம் என்பதால்
அந்த வரலாற்று பின்னணியிலே இந்த ஊர் திருப்போரூர் என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு சமயம் விருத்தாச்சலத்திலே சிதம்பர சுவாமிகள் என்பவர் சமாதி நிலையிலே தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவரின் தவத்திலே முருகப்பெருமான் காட்சி தந்து அவருக்கு காட்சி தந்தார். அப்போது திடுக்கிட்டு கண்விழித்து பார்த்த சிதம்பர சுவாமிகள் இதற்கு என்ன அர்த்தம் என புரியாமல் தவிக்க, கனவிலே முருகப்பெருமான் வந்தாரே, தூக்கத்தில் தானே கனவு வரும், நாம் தியானம் தானே செய்தோம், அப்படியானால் என் மனம் முருகனை நினைத்து தியானிக்காமல் அமைதியாக உறங்கியதா என பலவிதமான சந்தேக குழப்பங்கள் சிதம்பர சுவாமிகளுக்கு ஏற்பட்டது. இதனால் மதுரைக்கு சென்று மீனாட்சி அம்மனை வேண்டி 45 நாட்கள் கடுந்தவம் இருந்தார் சிதம்பர சுவாமிகள். அத்தோடு கலிவெண்பா பாடினார். இதை கேட்டு மகிழ்ந்து அவர் தவத்தை ஏற்று அன்னை மீனாட்சி அவள் காட்சி தந்து, தேவையில்லாமல் மனக்குழப்பத்துக்கு ஆளாக வேண்டாம், முருகனுடைய உன்னுடைய தவத்தை ஏற்றுத்தான் உன்னுடைய கனவிலே காட்சி தந்தான், நீ திருப்போரூருக்கு செல், அங்குதான் அகத்திய முனிவர் முருகப்பெருமானிடம் ஞானோபதேசம் பெற்றார், அத்தோடு அலைமகள் அவ்விடத்திலே தவம் செய்து அவருக்கு இருந்த சாபத்தை நீக்கி திருமாலோடு இணைந்தார். இவ்வாறான சிறப்புகள் வாய்ந்த இடத்திலே முருகனும் அவனுடைய தேவிகளும் மண்ணுக்குள் மறைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அங்கு கோவில் கட்ட இதற்கு முன்பு 6 தடவை முயற்சிகள் நடந்து தோல்வியிலே முடிந்துவிட்டது. எனவே நீ அவர்களை பூமியிலே இருந்து எடுத்து அந்த இடத்திலே கோவில் கட்டு என்று மீனாட்சி அவள் பணித்தாள் சிதம்பர சுவாமிகளை. அன்னை அருளியதை போன்று சிதம்பர சுவாமிகள் உடனே திருப்போரூருக்கு கிளம்பி வந்தார். பல இடங்களிலே முருகப்பெருமானின் சிலைகளை தேடினார். பனைமர காடாக இருந்த அந்த ஊரிலே அன்னை கூறியது போல் ஒரு இடத்திலே முருகப்பெருமானும் அவரோடு வள்ளி தெய்வானையும் சிலையாக தோன்றினார்கள். அந்த இடத்திலே ஆலயத்தை கட்டும் பணியை தொடங்க நினைத்தார். ஆனால் தன்னிடம் அத்தனை பண வசதி இல்லை. அப்படி இருக்கும்போது அன்னை மீனாட்சி தன்னிடம் இப்படி ஒரு திருப்பணி பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றாரே என்று தவித்து போனார் சுவாமிகள். அப்போது திண்டிவனத்தை அடுத்து கிளியனூரிலிருந்து ஒரு அம்மையார் பொன்னொன்றை எடுத்து வந்து, சுவாமி, நீங்கள் கோவில் கட்டுவதாக கேள்விப்பட்டேன், என்னுடைய சிறு காணிக்கை என்று கூறி சிதம்பர சுவாமிகளிடம் தந்தார். மறுநாளே சென்னை பாளையத்தா செட்டியார் என்பவர் 2 பை நிறைய தங்க நகைகளை திருப்பணிக்காக சுவாமிகளிடம் கொடுத்தார். இதுபோல் இறைவனுடைய சக்தியால் பலர் சிதம்பர சுவாமிகளுக்கு உதவ முன்வந்தார்கள். இதன் மூலம் சிதம்பர சுவாமிகள் கோவிலை கட்டி முடித்தார். ஒரு கோவில் என்பது அந்த இறைவன் நினைக்காமல் நடக்காது. இறைவனே தனக்கு கோவில் வேண்டும் என்று நினைத்தால்தான் ஒரு கோவிலை நாம் அமைக்க முடியும். ஆக முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அங்கு அமர்ந்து காட்சி தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். தன்னுடைய திருக்கோவிலை கட்டுவதற்கான நிதியையும் அவரே கொடுக்க ஏற்பாடு செய்து விட்டார். இத்தலத்திலே சிதம்பர சுவாமிகளால் முருகன் சிலை கண்டறியப்பட்ட போது அது ஒரு பனை மரத்திலே செய்யப்பட்ட பாத்திரத்தால் மூடப்பட்டிருந்தது. அந்த பாத்திரத்தை தற்போதும் கோவில் அலுவலகத்திலே வைத்திருக்கின்றார்கள். அட்சய பாத்திரத்தை போன்ற இந்த பனை பாத்திரம் செல்வத்தை தருவதாக ஐதீகம். நைவேத்தியத்துக்கான அரிசியை இதில்தான் வைத்திருக்கின்றார்கள். மருமகன்களுக்கு சிவராத்திரி என்று சொல்வார்கள். நவராத்திரி நாட்களிலே வள்ளி தெய்வானைக்கு 9 விதமான அலங்காரங்கள் செய்யப்படும். சிவனைப் போல இங்கு ஐப்பசி பௌர்ணமியிலே முருகனுக்கு அன்னாபிஷேகமும், சிவராத்திரி அன்று இரவிலே 4 கால பூஜையும் நடக்கின்றது. இந்த முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக தோன்றியவர் என்பதால் பிரதான பூஜைகள் செய்வதற்காக சுப்பிரமணியர் யந்திரம் பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். எனவே இவருக்கு இங்கே அபிஷேகம் கிடையாது. கூர்ம பீடத்தின் மேல் உள்ள இந்த யந்திரத்திலே முருகனுடைய 300 திருப்பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. முருகனுக்கு பூஜை நடந்த பின் இந்த யந்திரத்துக்கு பூஜை நடக்கும். பிரம்மாவுக்குரிய அக்ஷரமாலை, கண்டிகை, சிவனைப் போல வலது கையால் ஆசீர்வதிக்கும் அபயஹஸ்த நிலை, பெருமாளைப் போல இடது கையை தொடையிலே வைத்து ஊருஹஸ்த நிலை என மூர்த்திகளுடைய அம்சமாக முருகப்பெருமான் இங்கு விளங்குகின்றார். மூலவர் சன்னதி பக்கவாட்டிலே அவரது ஒரு வடிவான வலதுபுற மூலையிலே குக்குடாத்வஜர் என்கின்ற சிலை இருக்கின்றது. ஒரு கையிலே சேவல் வைத்திருப்பதால் இவருக்கு இந்த பெயர் ஏற்பட்டது. குறிப்பாக வெளிநாடு செல்வதற்காக தவித்து கொண்டிருக்கின்ற, ஏதேனும் ஒரு வேலைக்கு வெளிநாடு சென்று நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற அன்பர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த முருகப்பெருமானை தரிசித்தால் அவர்களுக்கு வெளிநாடு வேலையானது விரைவிலே கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே அற்புதமான இந்த முருகப்பெருமானை தரிசித்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா, திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா, திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.